மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனின் அருளுங்க. இந்த மகர ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுமையா கிடைக்குமுங்க. கால புருஷ சக்கரத்துல 10வது ராசியா வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை அதிபதியா கொண்டவங்க. இதனாலேயே எல்லாரும் சொல்றது என்னன்னா, இதுக்கு வாயில தான் சனின்னு சொல்லுவான். ஏன்னா பேச்சு பார்த்தாங்க வெளிப்படையா பேசிவிட்டு இருக்கு. யாரு பார்க்கவே மாட்டீங்க. உண்மையை உடைத்து பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. யார்கிட்டையும் இந்த ஜால்ரா அடிக்கிறது பழக்கம் சுத்தமா கிடையாதுங்க. இதனாலவே இவங்கெல்லாம் இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு அன்பிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரையும் இவங்களுக்கு சொல்லுவாங்க, ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. நீங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராவே இருங்க, நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாவே இருக்கட்டும், கட்டின உறவுகளாவே இருக்கட்டும், தப்புனா தப்பு தான். புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. யாருக்குமே அடிப்பணிஞ்செல்லாம் வாழ மாட்டாங்க. உண்மையா இருந்தன்னா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா, உண்மை இல்லைன்னா இவங்க தலையை நீங்கள் வெட்டுறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பா நான் எதையும் பண்ண மாட்டேன். இதுதான் மகரங்க. அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏகபோக வாழ்க்கை வாழுவாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? அதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த 2 விஷயத்தில் இவங்களுடைய எதிரிகள் ஒழிச்சுக்கிறாங்கங்க. பாசமாக பேசி கவுத்துறாங்க. இல்லை ரொம்ப பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை ஏமாத்திடுறாங்க. இவங்கள ஒரு ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனையா இவங்கள முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனையை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது. பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்க மைனஸ் என்னன்னா, இதுவும் தான். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுட்டு அப்படிப்பட்ட ஆக்டிங் கொடுத்துட்டா போதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் கண் கூட ஏமாறாமல், குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு இருக்கு தலைப்பு பார்த்துருக்கீங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா? உங்கள் அதிபதி நினைக்கிறாருங்க. சாமி அமைதியா இரு, என்னால் இது நாள் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கு உனக்கு ஒரு நல்லதும் செய்ய முடியல, ஒரு 138 நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்திக்கிறேன், உஷாரா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி என்னம்மா இவர் எனக்கு நல்லது பண்ண போறார்? இது நாள் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவர் அதிபதியா வச்சுதான் என்னவோ தெரியல. எனக்கு பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது, சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது, கடிக்க தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க அதெல்லாம் எதையும் பண்ண வேணாம்.
உண்மையா வரக்கூடிய வாய்ப்ப நீங்க எப்பவும் போல உங்க உங்க உங்களோட வாழ்க்கையில வாழ்ந்தா போதும்ங்க. நல்லா இருந்துக்கலாம். அப்படி என்னம்மா இவர் நல்லது பண்ண போறாரு, இனி நடக்கிறதுக்கு எல்லாமே சுபபலன் நடக்குங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி, அதுல பண வரவு இருக்குமுங்க. நிதிநிலை வலுவா இருக்குமுங்க. நல்ல செய்திகள் கிடைக்குமுங்க. தொழில் ரீதியா, வணிக ரீதியா, உத்தியோக ரீதியா, குடும்ப வாழ்க்கை ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் கிடைக்குமுங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கப் போகுதுங்க. உங்க எதிரிகளால என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்கள வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாதுங்க. உங்களுக்கு தீங்கு நினைச்சாலே போதும், அவங்க வாழ்க்கை அதோகதி தாங்க. உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம தெரிச்சு ஓடப் போறாங்க. புரியுதுங்களா? அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலகட்டமுங்க. ஆளுங்கட்சிக்கிட்டயே உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்குமுங்க. இது நாள் வரைக்கும் அரசியல்ல ரூ. 1 சம்பாதிக்க நினைச்சவங்க கூட வருமானம் அதிகமா பெறப் போறீங்க. அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா? உயர் அதிகாரி கிட்ட உதவி கிடைக்குமுங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. கல்வியில வெற்றி கிடைக்குமுங்க. வருமானம் அதிகமா கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறீங்களா? புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுதுங்க. உங்களுக்கான மதிப்பு, மரியாதை சமுதாயத்தில் அதிகமாகுதுங்க. எப்படி பார்த்தாலும் சரி, சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாருங்க. இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுமுங்க. குறிப்பா தாய் வழியில உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் வந்து சேருவாங்கங்க. உங்களுக்கு தேவையான உதவி பார்த்து பார்த்து செய்வாங்கங்க. உங்களுடைய நன்மதிப்பு உயரப்போகுதுங்க. அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பா கல்வியில, கலையில வெற்றி கொடிய நாட்டப் போறீங்க. செய்யக்கூடிய தொழில்ல வளர்ச்சி உண்டாகுதுங்க. வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம், அதனால வசதியான வாகனத்தை வாங்க போறீங்க. உடல்ல நல்லா எப்பவுமே கவனிச்சுக்கோங்க. சரியான நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாமுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி கொடுக்குறப்போ ஆரோக்கியத்துல கொஞ்சம் இடைஞ்சல் கொடுப்பாருங்க. நோய் வராம பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்தோட ஒரே வேலைங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க. உறவை தக்க வச்சுக்க பாருங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குமுங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் மாதிரி இது எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில காட்டிக்காம இருந்தீங்க இல்லையா? இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேணாமுங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுதுங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்குமுங்க. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்க கையில பணவரவு தாராளமா இருக்க போகுதுங்க. புதிய உறவுகள் உங்களை சேரப் போகுதுங்க. வருமானம் பெருகுமுங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த விஷயத்த மகரம் செய்யக்கூடாதுங்க. என்ன தெரியுமா? உங்களை பத்தின ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும், பிளட்ல கலந்த உறவா கூட இருக்கட்டும், சொல்லக்கூடாதுங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுமுங்க. எல்லா விஷயங்களுமே நல்ல உயர்வு இருக்குமுங்க. அதே போல் நேர்மறை எண்ணம் அதிகம் வாழ்த்துக்கும் இது நடக்காதுங்க. செய்யாது அந்த பேச்சு நீங்களும் நினைக்காதீங்க. யாராவது நினச்சா கூட பக்கத்தில் சேராதீங்க. அது பங்கு வர்க்கத்தில் லாபம் குவியுமுங்க. தொழிலுமே அதீத லாபத்தை பார்ப்பீங்க. தந்தை வழி உறவுகளாலுமே அனுகூலமான பலன் உண்டுங்க. உங்களை ஏற்றவங்க எல்லாம் இப்போ அடங்கி போவாங்க. தொழிலில் ஏற்படும் இடையூறுகள் விலகுதுங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து பண வரவு கிடைக்குதுங்க. மனசுக்கு அமைதி உண்டுங்க. நிம்மதியாக தூக்க வருங்க. உடல் உபாதைகள் முழுமையாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாதுங்க. வெளியூரில் இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேருமுங்க. ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கை நடத்த போறீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்குமுங்க. ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க.
மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புல ஒப்படைப்பாங்க. உடலில் இருந்த சோர்வு, மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே மறையுதுங்க. தோற்றத்துல ஒரு பொலிவு உண்டாகுதுங்க. வேலை பார்க்குறவங்க வகையை மட்டும் நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்துல நிறைய விஷயங்களை சிறப்பாக கற்றுக்க போறீங்க. வெற்றியும் அடைய போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்றாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்க போறீங்க. பண விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க. மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. அரசியல் பதவிக்கெல்லாம் மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க. தொடர் மத்தியிலையும் சரி நல்ல ஆதரவோட இருக்க போறீங்க. விவேகத்தோட செயல்பட்டு உங்க தேவைகள் எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க. உங்க மனசு சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. மற்றவங்க யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவி சாய்த்தா கூட சரி, உங்களுக்கு தோல்விதான் தொடருங்க. ஓகேங்களா? அதே போல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் அனைத்துமே சுபமா முடியுமுங்க. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வருமுங்க. உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை மட்டும் தவற விடாதீங்க. சின்ன வாய்ப்பா இருந்தா கூட சரி, அதை பயன்படுத்தி பெரிய வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா அமையுமுங்க. பொருளாதாரத்துல வசதிகள் மேம்படுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காதுங்க. படிப்புல இருக்கிறவங்களுக்கு படிப்புல தெளிவான சிந்தனையோட நல்ல மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்கங்க. விளையாட்டுல எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியுமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறங்கிறத பார்த்துருக்கோமுங்க. இதோட குறிப்பிட்டு ஒரு 15 விஷயங்கள் நான் சொல்றேங்க. இந்த சனி பகவான் பயிற்சி காலத்துல மகரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, 7.5 சனி விலகக்கூடிய காலமா இருந்தாலும் மருந்து மாத்திரைன்னு அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஆரோக்கியத்துல குறைவு இருக்காதுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்குமுங்க. கடன்ல இருந்து நல்லதொரு தீர்வு தேடி வருமுங்க. குடும்ப விஷயங்கள்ல உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகுமுங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுதுங்க. அழகிய வாரிசு உருவாகுமுங்க. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல தகவல் வருமுங்க. பலருக்கு சொந்த வீடு கனவு நினைவாகுமுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. 10 பைசல கையிலன்னு சொன்னா கூட சரி, கடன் பட்டாவது சொந்த வீட்டில் குடியேறுவீங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பேச்சில் கவனமாக இருங்க. யார் என்ன செஞ்சாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, தலை குனியாம தலை நிமிர்ந்து நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு தப்பும் கிடையாதுங்க. நீங்க எடுத்த காரியங்கள் ஏதாவது ஒரு வகையில தடைபட்டாலும், தாமதப்பட்டாலும் கடைசியில அது நல்ல நிலையில நடந்தே முடியுமுங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் மேன்மை இருக்குமுங்க. இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாகுதுங்க. அதே போல பிறந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வருமுங்க. கோர்ட்டு கேஸ் வம்புகள் ஏதாவது இருந்தாலும் அது தீர்ந்து போகுதுங்க. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்குமுங்க. பதவி கிடைக்குமுங்க. நல்ல சம்பளம் கிடைக்குமுங்க. மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம் கிடைக்குமுங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உயர்வைத்தான் கொடுக்க போகுதுங்க. பண வரவு இருக்குதுங்க. பங்கு சந்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. இணையதளங்கள் மூலம் புதிய தொழில்களை தொடங்க போறீங்க. தொட்டது எல்லாமே தொடங்குங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அமோகமான வளர்ச்சியை இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகுதுங்க. 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, புதிய கடன் விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணுமுங்க. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. நிறைய பயணங்கள் போகக்கூடாதுங்க. மற்றபடி உடல்ல மேம்பாடு இருக்குமுங்க. மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க. 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தை மாற்றி அமைக்க போறீங்க. பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்காக, திருமணத்திற்காக அதிகமாக செலவு செய்வீங்க. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்தஸ்து உயர் சமுதாயத்தில் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. 10வது விஷயம், சில நேரங்களில் சில விஷயங்களில் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உஷாராக இருக்கணுங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களில் வெற்றி பெற கொஞ்சம் சவால்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் திட்டம் போட்டீங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா அதை அழகாக சமாளிச்சிடலாமுங்க. அதீத வேலைனாலும் புதிய வாய்ப்புகளாலும் கொஞ்சம் உறக்கம் இல்லாமல் உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமுங்க.
அடுத்ததா 11வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பேச்சுல, செயல்ல கவனம் தேவைங்க. வேலையில இருக்கீங்களா? அதிகாரிகிட்ட கவனமா இருங்க. அரசியல்ல இருக்கிறவங்க விளையாட்டா கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரும் சச்சரவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதையுமே ஆழ்ந்து ஆலோசிக்காம பேசிடாதீங்க. 12வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க தொட்டது தொடங்கணும்னு சொல்லிட்டேன். அமோகமான காலம்ங்க. நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுவாங்க. உங்களுடைய நின்னவங்க எல்லாம் உங்களோட நல்ல குணத்த புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஒத்துழைப்பும் குடுப்பாங்கங்க. 13வது விஷயம் பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்குற புதிய முயற்சிகள்ல அனுபவசாலியுடைய ஆலோசனைய கேட்டு செயல்படுங்க. அது நல்லதுங்க. 14வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் கடைய நவீனமயமாக்குவீங்க. அனுபவம் மிகுந்த புதிய வேலையாளர்கள வேலையில அமர்த்தப் போறீங்க. அதே மாரி வெளிப்புற யுக்திகள சரியாக பயன்படுத்தி பழைய சற்கள விட்டு தீர்க்கப் போறீங்க. பழைய சரக்குகள வித்து தீர்க்கப் போறீங்க. திடீர் லாபம் அதிகமாகுமுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு உருவாகப் போகுதுங்க. சொத்து சிறப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்கப் போகுதுங்க. 15வது விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை தந்துட்டு இருந்த மேலதிகாரி வேற இடத்துக்கு போயிடுவாங்கங்க. பதவி உயர்வு இப்ப கிடைக்குமுங்க. உடனே கிடைக்குமுங்க. எது சரியாக இருந்தாலும் சரி, யார்ட்டயுமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. என்ன செய்ய போறீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? பேச்சுல, செயல்பாடுகள்ல மத்தவங்க கணிக்காத அளவுக்கு ரகசியமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமுங்க. மகரத்த ஒருத்தராலும் ஒண்ணும் பண்ண முடியாதீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கிறது மகரத்துக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள கொடுக்கறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க. இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த காலம் எப்படி இருக்க போகுது? உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நினைச்ச செயல்கள்ல வெற்றி கிடைக்குமுங்க. அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகப் போகுதுங்க. சங்கடங்கள் எல்லாமே விலகப் போகுதுங்க. வருமானம் அதிகமாகுமுங்க. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமுங்க. புதுசா இடம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அது சம்மந்தப்பட்ட முயற்சி, தொழில் தொடங்குற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்குமுங்க. பாதிப்புகள்ல இருந்து முழுசா விடுதலை கிடைக்குமுங்க. நெருக்கடிகள் விலகுதுங்க. இதை தாண்டி தொழில் ரீதியா பொதுவா சொன்னா கூட சரிங்க. நிம்மதியா இருக்க போறீங்க. குடும்பத்துல குறிப்பா நிம்மதி, ஒற்றுமை பலப்படுதுங்க. தொழில்ல ஏற்பட்ட தடைகள் விலகப் போகுதுங்க. வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குதுங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமுங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குமுங்க. பொன் பொருள் சேருமுங்க. பூமி, வாகன சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததா திருவோணம் நட்சத்திரமுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமுங்க. எப்படின்னா, சனி பகவானால இனி சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குதுங்க. எதிர்பார்ப்பு நிறைவேறுதுங்க. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையப் போறீங்க. பணவரவு அதிகமாகுதுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுதுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க. இதோட புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. தொழில் கவனம் செலுத்த போறீங்க. உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி வீட்டை எல்லாம் மாத்தி அமைக்க போறீங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குமுங்க. தாய் வழி சொத்துக்கள் சேர போகுதுங்க. செல்வாக்கு உயருதுங்க. வருமானம் அதிகமாகுதுங்க. வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட ஆசைகள் எல்லாமே இப்ப பூர்த்தியாகுமுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருதுங்க. தொழில்ல எதிர்ப்புகள் மறையுதுங்க. போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. உடல்ல இருந்த பாதிப்புகள் விலகுதுங்க. வம்பு, கோர்ட்டு வழக்குகள் எல்லாமே சரியாகுதுங்க. இன்னும் தெளிவா சொல்லப்போனா, தொழில் ரீதியா வேலை பார்க்குறீங்களா? எல்லாவற்றுக்குமே முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்ததா அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. எதை பண்ணாலும் சரி, எதுவுமே கைகூடி வராம இருந்த உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தாங்க. எப்படி சொல்றேன்னா, சங்கடங்கள்ல இருந்து முழுசா விடுதலை கொடுக்குறாரு சனீஸ்வர பகவான்ங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடத்தி கொடுக்குறாருங்க.
குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே நன்மைகள் அதிகமாக போகுதுங்க. பண வரவுல இருந்த தடைகள் விலகுதுங்க. உடல்நிலை சீராகுதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறாருங்க. தொழில்ல வளர்ச்சி, வியாபாரத்துல லாபம், வாழ்க்கையில முன்னேற்றம் இப்படி எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்கிறாருங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க. இது நாள் வரைக்கும் நல்லதுன்னு என்னன்னு தெரியாத உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குமுங்க. எல்லா விதமான நெருக்கடியுமே விலக்கி வைக்கிறாருங்க. பணவரவ அதிகரிச்சு வைக்கிறாருங்க. செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாருங்க. பிரச்சனை, வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலைய குடுக்கறாருங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறாருங்க. செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாம பொதுவா சொன்னாலும் சரி, தொழில் ரீதியா சொன்னாலும் சரி, இல்ல உத்தியோக பணி ரீதியா சொன்னாலும் சரி, கூலி வேலையா செய்தாலும் சரி, ஆண்களோ, பெண்களோ ஆரோக்கியம், கல்வி விஷயம் எல்லா விதங்களிலுமே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுமுங்க. குறிப்பா புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுதுங்க. பதவி உயர்வு கிடைக்குதுங்க. பொருளாதார நிலையில உயர்வு, எதிர்பார்ப்புகள் தள்ளிப்போன காலம் போய் எதிர்பார்த்தது உடனே நடக்குமுங்க. பணவரவுக்கு தடைகள் விலகுவதனால செயல்பாடுகள்ல வேகம் எடுப்பீங்க. ஒட்டுமொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி காலத்துல அதிர்ஷ்டத்தான் அள்ளி கொடுக்கறாருங்க. இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம நவகிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு கருப்பு நிற உடைகளை அணிவித்து அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து, அதே போல 8 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வாக்க, பேரும் புகழ், பட்டம், பதவி எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்குமுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.